ज्ञानाञ्जनशलाकया तत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். சென்ற வகுப்போட தொடர்ச்சி. போன வார வகுப்புல என்ன தெரிஞ்சிட்டோம்னு யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். சென்ற வாரம் இதை பத்தி நாங்கள் படித்தோம், அறிந்து கொண்டோம். யாருக்கா ஞாபகம் இருக்கா? கையுமே மேல வரலீங்க. ಸಂಬಂಧ ಅಭಿದಯ ಪ್ರಯೋಜನ. சம்பந்தா அபிதயா பிரயோஜனம். இது ஆன்மீகத்துல அடிப்படை. எனக்கும் பகவானுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அந்த சம்பந்தம் நடைமுறையில எப்படி நான் பயிற்சி பண்றது, அப்புறம் அதோட ரிசல்ட் பிரயோஜனம் என்ன. கிருஷ்ணாவுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? பகவான் எஜமான, நான் சேவகன். அவர் முழு முதற் கடவுள், நாம சேவை பண்ண வேண்டியவங்க. அதுக்கப்புறம் அது எப்படி நடைமுறையில அந்த பக்தி சேவை, பகவான் இடத்துல எப்படி பக்தி சேவை செய்வது, அதனால எனக்கு கிடைக்கிற பிரயோஜனம் என்ன, இதுதான் நம்ம சென்ற வார வகுப்புல தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ இந்த வகுப்பு எப்படி இருக்கும்னா, நம்ம படிப்படியா கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையிறதுக்கு என்னென்ன செய்யணும். ஒரு சாதகன், ஒரு இஸ்கான்ல ஒரு மாணவர், இஸ்கான்ல ஒரு சீடர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஒரு மாணவர், ஒரு சீடர் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எப்படி படிப்படியா நம்ம கிருஷ்ண உணர்வுல பக்தி யோகத்துல ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைகிறது, இதுல எந்த பிரதானமா இருக்கு, என்ன பிரதானம் இதுல ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடைகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன செய்யணும். அப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம சாதனா பக்தி, சாதனா பக்தியே பயிற்சி எப்படி பயிற்சி பண்ணணும், அந்த பயிற்சி எப்படி எடுத்துக்கிறது சாதனா பக்தி. சோ பக்தி என்றால் இறைவன் இடத்துல அன்பு செய்வது. சாதனா பக்தி அப்படின்னா பயிற்சி செஞ்சு, இப்ப நம்ம எல்லாருமே நம்ம இயல்பான பக்தர்கள் அல்ல. நமக்கு எல்லாருக்குமே கிருஷ்ண பகவான் மேல இயல்பான பக்தி இல்லை. நம்ம பக்தர் சங்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா பகவான் மேல அன்பு வளர்த்துக்கிறோம். நம்மகிட்ட அன்பு இருக்கு, குறைந்த சதமானம், சிறு அளவுல தான் இருக்கு. இல்லாட்டி நம்ம சத் சங்கத்துக்கு வரமாட்டோமே. கிருஷ்ணர் மேல முற்றிலும் அன்பு இல்லாம இருந்தா நம்ம சத் சங்கத்துக்கு வரமாட்டோம். கிருஷ்ணரை மறந்து இருக்கிறவங்க சத் சங்கத்துக்கு வரமாட்டாங்க. சோ நமக்கு பக்தர் சங்கத்துல வந்ததுனால என்ன ஆகுது, பக்தர் சங்கத்துல வந்ததுனால நம்ம கிருஷ்ணர் மேல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு ஏற்பட ஆரம்பிக்கும், அன்பு வளர ஆரம்பிக்கும். இந்த கிருஷ்ணர் மேல உள்ள அன்பு எல்லா இதயத்துக்குள்ள இருக்குன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. நித்திய சித்த கிருஷ்ண பிரேமி சத்தகோய் ஸ்ரவணாதி சித்த சித்தை கரவதகோய். இந்த கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி இருக்கு இல்லையா, அது புதுசு இல்ல. பிரபுபாதர் என்ன சொல்லுவாரு, இந்த கிருஷ்ண பக்தி புதுசு இல்ல, ஏதோ திடீர்னு இப்ப சமீபத்துல வந்தது அல்ல. கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்திங்கிறது எல்லா இதயத்துக்குள்ளயும் இருக்கு. ஆனா அது உறங்கிய நிலையில இருக்கு. அதை விழிப்படைய செய்யணும். இப்போ நான் தூங்கிட்டு இருக்கிறேன், என்னை எப்படி விழிப்படைய செய்வீங்க? நான் தூங்கிட்டு இருக்கிற என்னை எப்படி விழிப்படைய செய்வீங்க? யாராவது சொல்றீங்களா? நான் மட்டும் பேசினா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். தூங்கிட்டு இருக்கிற என்னை எப்படி விழிப்படைய செய்வீங்க? ஹரே கிருஷ்ணா. கணேசன் பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா, எந்திரிங்க பிரபு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு எந்திரிங்க. அப்போ உங்க சப்தம் என்னை விழிப்படைய செய்யுது. இல்ல என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க, ஜெகதானந்த பிரபு எந்திரிங்க, ஓ ஜெகதானந்த சைத்தன்ய தாசரே பொழுது விடிஞ்சிருச்சு எந்திரிங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்கள சப்தம் மூலமா விழிப்படை செய்யறோம், உறக்கத்துல இருக்கிறவங்கள சப்தம் மூலமா.
அதே மாதிரிதான் நீங்க கூப்பிட்டதை நான் காதுல கேட்கிறேன். ஓ, யாரோ என்ன கூப்பிடுறாங்களே, நான் தூங்கிட்டு இருந்தேன், கணேசன் பிரபு என்ன கூப்பிட்டாரு, ஜெகதானந்த பிரபு பொழுது விடிஞ்சிருச்சு எந்திரிங்க, ஓ யாரோ என்ன கூப்பிடுறாங்களே தானே இருந்துச்சு இல்லையா? அப்ப கேட்கிறேன். அப்போ நான் கேட்கும் போது என் உறக்கத்திலிருந்து விழிப்படவே உறக்கம் என்ற நிலையிலிருந்து நான் எப்போது விழிப்படைறேன், என்னை யாரோ கூப்பிட்டாங்க, என்னை யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, என்னோட பேரை யாரோ சொல்றாங்க. அதே மாதிரிதான் அதே மாதிரிதான் உறக்கம்ங்கிறது நம்ம தூக்கத்தில் இருக்கிற மாதிரிதான் அறியாமைங்கிறது கிருஷ்ணரை மறந்திருக்கு. அப்போ ஆன்மா கிருஷ்ணரை மறந்திருந்து அறியாமையில் இருக்கும்போது யாராவது கிருஷ்ண பகவானை பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, பக்தர்கள் வந்து சொல்றாங்க, ஆச்சாரியர் வந்து சொல்றாங்க, அப்ப அதை கேட்கும் போது, பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் போது கிருஷ்ண உணர்வு வெளிப்படை. அது ஏற்கனவே இதயத்துக்குள்ள இருக்கு, ஆனா அது உறங்கிய நிலையில இருக்கு. தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எழுப்புற மாதிரிதான். அப்போ தூங்கிட்டு இருக்கிற எழுப்புறதுக்கு எப்படி சப்தம் அவசியமா இருக்கும், அது மாதிரிதான் பாகவதம் சப்த பிரம்மம். பகவத்கீதை பாகவதம் நாம் தினமும் கேட்கணும் பக்தர்கிட்ட இருந்து. இது சாதனால ஒரு அங்கம். அதாவது பகவான் மேல நாம் அன்பை வளர்த்து கொள்றதுக்கு ஒரு அங்கம் வந்து ஸ்ரீமத் பாகவதம் தினமும் கேட்கறது. முன்னெல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் கேட்கணும்னா குருவை தேடி போகணும், சும்மா எல்லாம் கேட்ட முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் எழுதணும்னா புக்கு வேணும் அப்படின்னா உட்காந்து ஓலைச்சுவடி எடுத்து எழுதணும். அந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல பாகவதம் படிச்சிருக்காங்க நம்ம ஆச்சாரியர்கள்லாம். சீனிவாச ஆச்சாரியர், நரோத்தமதாஸ் தாக்கூர், சாமானந்த பண்டிதர், ஜீவகோசாமியுடைய குருகுலத்துல போய் உக்காந்து பாகவதம்லாம் எடுத்து எழுதி அதை வந்து பல காப்பிகள் எடுத்து அதை படிச்சு அந்த புத்தகத்தை விநியோகம் செஞ்சு, இந்த மாதிரிலாம் ஒரு காலத்துல நம்ம ஆச்சாரியர்கள் வந்து வெறும் சிரமம் கொண்டிருக்காங்க பாகவதம் படிக்கிறதுக்கு, பாகவதம் கேட்கறதுக்கெல்லாம். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு காசு கொடுத்துட்டோம்னா ஜிபே பண்ணிட்டா, கூகுள் பேல போட்டா பாகவதம் செட்டே வீடு தேடி வந்துருக்கு. பாகவதம் செட்டு 12 புக்கு, சாரி 18 புக்கு, 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகம், டோர் டெலிவரியே பண்ணிடுறாங்க பாகவதம். அதுல சில பக்தர்கள்லாம் பத்ர பூர்ணிமா டைம்ல ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க, நாங்க பாகவதம் ஃப்ரீயா கொடுக்குறோம், ஏன்னா இது சாஸ்திர தானம் பண்றது எங்களுக்கு ரொம்ப நல்லது. பாகவதம் கொடுக்கறது கிருஷ்ணரே கொடுக்குற மாதிரி. யாருக்காவது பாகவதம் நம்ம கிஃப்டா கொடுக்குறோம்னா கிருஷ்ணரே கொடுக்குறோம். ஏன்னா பாகவதும் கிருஷ்ணரும் வேற வேறே இல்லை, பாகவத ஸ்லோகமும் கிருஷ்ணரும் வேற வேறையே இல்லை. அப்ப பாகவதம் கேட்கறதுன்னா கிருஷ்ணரோடு சங்கம் கொள்றோம், பாகவதம் கேட்கறது கிருஷ்ணரோடு சங்கம் கொள்றோம். அப்ப சாதனா பக்தியில முதலாவது முக்கியமானது, சாதனா பக்தியில முதலாவது முக்கியமானது ஸ்ரவணம், கிருஷ்ணாவை பற்றி கேட்கறது. எவ்வளவுக்கு எவ்வளவு கிருஷ்ணரை பத்தி நம்ம கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ண உள்ள முன்னேற்றம். அதனால பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். சும்மா டிவியில ஏதோ ஒரு சாமிஜி பேசினாரு, பக்கத்து வீட்டுக்காரர் கிருஷ்ணரை பத்தி சொன்னாரு, எழுத்த வீட்டுல இருக்கிற அதெல்லாம் இல்ல. எழுத்த வீட்டுக்காரன் கிருஷ்ணரை பத்தி சொன்னாரு, அப்புறம் வந்து குமுதம் வாரமலர் புஸ்தகத்துல வந்துச்சு, அப்புறம் சன் டிவில வந்து சீரியல் போட்டாங்க, அது இல்ல கிருஷ்ணரை தெரிஞ்சுக்கிறது. நாம் கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரியர் சம்பிரதாயத்திலிருந்து கேட்கணும். அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயம் அங்கிருந்து கேட்கணும். அப்போ நம்ம ஏன் இஸ்கானை ஃபாலோ பண்ணணும்? ஏன் ஒருத்தர் இஸ்கானை ஃபாலோ பண்ணணும்னா, இஸ்கான் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரும். நீங்க எல்லாரும் இந்த பகவத்கீதை உண்மையுருவில் புஸ்தகம் வச்சிருப்பீங்க, பிரபு மாதாஜி கொடுத்திருப்பாங்க பகவத்கீதை உண்மையுருவில். அந்த புக்ல ஆச்சாரியருடைய பட்டியல் இருக்கு, குருமார்களுடைய பெயர் பட்டியல். அது யார்கிட்ட தொடங்குது யாருக்காவது தெரியுமா? பகவத்கீதை முன்னாடி அறிமுகத்துல ஆச்சாரிய பரம்பரை யார்கிட்ட தொடங்குறதா அங்க போட்டிருக்கு, யாரா படிச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நீங்க எல்லாம் உங்க வீடியோ ஆன் பண்ணா உங்களை பார்த்துட்டே பேசலாம், ஏதோ பாலைவனத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. பிரம்மதேவர்ட்ட இருந்து தொடங்குது பிரபு. இல்ல, பிரம்மதேவர்ட்ட இருந்து இல்ல. கிருஷ்ணர் பிரபு, கிருஷ்ணர். கிருஷ்ணாட்ட இருந்து. யார் சொன்னாங்க கிருஷ்ணாட்ட இருந்து தொடங்குதுன்னு? கிருஷ்ணாட்ட இருந்து தொடங்குதுன்னு யார் சொன்னாங்க? நான் தான் பிரபு சொன்னேன், சிவானி பிரபு. சிவானி மாதாஜி, வெரி குட். சோ கிருஷ்ணாட்ட இருந்து தொடங்குது. கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 32 ஆச்சாரியருடைய பட்டியல் இருக்கும். கிருஷ்ணா, பிரம்மா, நாரதர், வியாசர், மத்வாச்சாரியர், பத்மநாப தீர்த்தா, நரகரி தீர்த்தா, ஜெய தீர்த்தா, வியாச தீர்த்தா,
ராஜேந்திர தீர்த்தா, ராகவேந்திர தீர்த்தா, இப்படியே வந்து லட்சுமிபதி தீர்த்தா, மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி, சைத்தன்ய மகாபிரபு, 6 கோஸ்வாமிங்க, இப்படியே வந்து பிரபுபாதர் வந்து 32வது ஆச்சாரி. ஸோ இப்படி நம்ம புஸ்தகம் வாசிக்கணும், தினமும் பிரபுபாடி புஸ்தகம் வாசிக்கணும். புத்தகம் வாசிச்சோம்னா தான் எனக்கு பக்தி மேல, அதாவது கிருஷ்ணர் மேல எனக்கு பக்தி ஏற்படும். பிரபுபார் புஸ்தகம் வாசிச்சாதான். அதனாலதான் பிரபுபாதருக்கு பேரு பக்தி வேதாந்த சுவாமி. ஏன் பிரபுபாதருக்கு பக்தி வேதாந்த சுவாமின்னு பேரு யாருக்காவது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பக்தி வேதாந்த சுவாமி ஏன் பிரபுபாதர், அவருடைய பேர் வந்து அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். ஆசா ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத், அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா. சரி, இந்த பேருடைய அர்த்தம் என்ன? பக்தி வேதாந்தின்னா என்ன அர்த்தம்? பிரபுபாதர்னா என்ன அர்த்தம்? அவருக்கு திருநாமம் வந்து அபய சரணாரவிந்தர். அபய சரணாரவிந்த பக்தி வேதா, அவர் சன்னியாச திருநாமம் பக்தி வேதாந்த சுவாமி. எதனால அவருக்கு பக்தி வேதாந்த சுவாமி பட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரபுபாதருக்கு ஏன் வந்து அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி? சரி, முதல்ல பிரபுபாதர்னா என்னது? பிரபுபாதர்னா யாரு? பிரபுவாகிய கிருஷ்ணரின் பாதத்தை சரணடைந்தவர். பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பவர் பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா. பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா என்றால் பகவானுடைய தாமரை பாதத்தை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பவர். சரி, ஓகே, வெரி குட். அப்ப பக்தி வேதாந்த சுவாமின்னு என்ன அர்த்தம்? பக்தி வேதாந்தா சரியா சொல்றவங்களுக்கு காரைக்குடி காரக்குழம்பு டோர் டெலிவரி பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. பக்தி வேதாந்த சுவாமி, பக்தினா என்னது, வேதாந்தம்னா என்னது, அது ரெண்டா பிரிக்கணும். இந்த பக்தி வேதாந்த சுவாமிங்கிற பேரை ரெண்டா பிரிக்கணும். பக்தி வேதாந்தம். பக்தினா என்னது, வேதாந்தம்னா என்னது. சும்மா எல்லாம் ஆச்சாரியருக்கு பேர் கொடுத்தரல, பிரபுபாதுடைய பேர்ல அவ்வளவு அர்த்தம் இருக்கு. பக்தி என்றால் பகவான் மேல அன்பு, வேதம் என்றால் அறிவு, வேதாந்தம் என்றால் வேதத்திலே ஆகச்சிறந்த அறிவு கிருஷ்ணரை அறிந்து கொள்வது. சோ வேதாந்தம் என்றால் வேதத்துடைய இறுதி, வேதத்துடைய ஃபைனல் கன்க்ளூஷன், வேதத்துடைய முடிவு. அப்போ பக்தி வேதாந்த சுவாமினா பிரபுபாதர் வந்து பக்தியும் கத்து கொடுக்கிறாரு, வேதத்துடைய இறுதி லட்சியமான கிருஷ்ணரை நாம் எவ்வாறு சரணடைவது. வேதத்துடைய லட்சியம், வேதங்களுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணா. வேதைச சர்வை ரகமேவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சாகம். வேதங்களால் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. அப்ப வேதாந்தம்னா வேதத்துடைய இறுதி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், வேதத்துடைய கன்க்ளூஷன், வேதத்துடைய முடிவு வந்து கிருஷ்ணா. அப்ப பிரபுபாதர் வந்து கிருஷ்ண பக்தியை கொடுக்கறதுனால, கிருஷ்ணரை வந்து நம்ம கொடுக்கறதுனால, அவர் பக்தியை கத்துக் கொடுக்கறதுனால பக்தி வேதாந்த சுவாமி. பிரபுபாடைய பிரணாம மந்திரம் என்னது? நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே. விஷ்ணு பாதாய வந்துருச்சா? அதான் பிரபுபாதா அல்லது விஷ்ணு பாதா. பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமா அடைக்கலம் கொண்டிருப்பவர். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி. சுவாமி என்றால் புலன்களை வென்றவர், கோஸ்வாமி. பக்தி வேதாந்த சுவாமினா பிரபுபாதா வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அன்பும் வேதத்துடைய இறுதி குறிக்கோளுமான, வேதத்துடைய முடிவான பகவான் கிருஷ்ணரை நமக்கு கொடுக்கறதுனால அவர் பக்தி வேதாந்த சுவாமி. நமாவும் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே. சாரஸ்வதி, சாரஸ்வதி தேவை யாரு? பக்தி சித்தாந்த அவர் குரு. பக்தி, வெரி குட். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர். நாமஸ்தே சாரஸ்வதி தேவே. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சீடருமான நாமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே. கௌரவாணினா சைதன்ய மகாபுடைய போதனைகளை பிரச்சாரம் பண்ண வந்தார். எங்க பிரச்சாரம் பண்ண வந்தாரு? நிர்விசேஷா சூன்யவாதி பாஷ்யாத்த தேசத்தாரினே. நிர்விசேஷம், ஒண்ணுமே கிடையாது. கடவுள் நிர்விசேஷம்ங்கிறது ஒரு தத்துவம். நிர்விசேஷம் ஒரு தத்துவம், சூன்யவாதம் ஒரு தத்துவம். இந்த நிர்விசேஷம் சூன்யவாதம்னா கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடம். கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, வேதங்கள் கிடையாது, இப்படி எல்லாம் வாழக்கூடிய இடத்துல பிரபுபாதர் போய்
கிருஷ்ணர் யாரு, அவருக்கு எப்படி பக்தி செய்யணும், அவர் எப்படி சரணாகதி பண்ணணும், வேதத்துடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்தார். சைதன்ய மகாபுடைய போதனை. சைதன்ய மகாபுடைய போதனை என்னது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாம சங்கீர்த்தனம் நாம ஜபத்தை ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் பிரச்சாரம் பண்ணணும்னு சைத்தன்ய மகாபுரு சொன்னார். பாகவத தர்மத்தை ஓரொரு கிராமத்திலும் நகரத்திலும் பிரச்சாரம். அப்போ நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நம்ம ஊர்லயும் வந்து புரோபாட் இயக்கம் இருக்கு. ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல விரல விட்டு என்ற இடங்கள்ல தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் இருந்துச்சு. ஏதாவது முக்கியமான நகரங்கள்ல, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி ஒரு சில ஊர்கள்ல கிருஷ்ண பக்தி இயக்கம் இருந்தது. ஆனா இன்னைக்கு பிரபுபாடைய கருணையால, சைதன்ய மகாபுடைய கருணையால ஓரொரு கிராமத்திலையும் நகரத்திலையும் நடக்குது. இப்ப பாருங்க, காரைக்குடி, தேவக்கோட்டை, சிவகங்கை, ஆவுடையார் கோயில், அப்புறம் இந்த இலாங்குடி, எல்லா பக்கம் நடக்குது இல்லையா? சோ இது சைத்தன்ய மகாபுடைய கருணை. சைதன்ய மகாபுடைய கருணை பிரபுபாதரை போன்ற தூய பக்தர்கள் மூலமா, பிரபுபாடைய கருணை வைஷ்ணவர்கள் மூலமா. சோ வைஷ்ணவருடைய சங்கம் கிடைக்கிறதுனாலதான் இன்னைக்கு நமக்கு சிவகங்கையில, காரைக்குடியில, தேவக்கோட்டையில, சிவகாசியில எல்லா இடத்துலயும் கிருஷ்ண பக்திகள். அப்போ நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். ஒரு காலத்துல கிடைத்தருக்கு அரிதான பாகவத தர்மம் இன்னைக்கு ரொம்ப சுலபமா கிடைக்குது. அப்ப இந்த வாய்ப்பை நாம் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல சாதனா பக்தி, ஒருத்தர் பக்தியில ஆன்மீக வாழ்க்கையில கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்துக்கணும்னா முதல்ல கிருஷ்ணா பத்தி கேட்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருத்தர் கிருஷ்ணரை பத்தி கேட்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மை அடைவாங்க. அது எப்படி கேட்கணும்? பணிவாக கேட்க வேண்டும், அடக்கமாக கேட்க வேண்டும். ஆச்சாரியர்கள் விளக்கத்தை வந்து பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். பக்தர்கள் வந்து நமக்கு பிரச்சாரம் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அந்த வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? பணிவா கேட்கணும். சவால் பண்ற மாதிரி கேட்கக்கூடாது. என்ன உங்களுக்கு பாகவதம் எல்லாம் தெரியுமாமே, எங்க சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கறது வந்து சவால் பண்ற மாதிரி கேட்கக்கூடாது. சிலர் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, என்ன நீங்க பகவத்கீதையெல்லாம் ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவாங்களே, எங்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கேட்கக்கூடாது. பிரபு, நீங்க பகவத்கீதையெல்லாம் படிச்சிருக்கீங்க, எங்களுக்கு சொல்லி கொடுங்க, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு முட்டாள். சைதன்ய மகாபிரபு அப்படிதான் சொன்னார். சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள். அவர் காசி நகரத்துல வாரணாசியில வந்த போது அங்க இருக்கிற சன்னியாசிகள்லாம் கேட்டாங்க, ஓ இளம் சன்னியாசியே, சைதன்ய மகாபிரபு இளம் சன்னியாசி, 24 வயசுல சன்னியாசம் எடுத்துக்கிட்டாரு. அப்படி சூரியனை போல பிரகாசிப்பார், தாமரை போல கண்கள், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள். அப்படி ஒரு அழகு. சைதன்ய மகாபிரபு காசி நகரத்துல 2 கையும் உயர்த்தி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே கீர்த்தனம் பாடிட்டு போறாரு. அங்க இருக்கிற மாயாவாதி சன்னியாசிகள், கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவரு, அவர் உடம்பு பௌதிகமானது அப்படி என்று எள்ளி நகையாடக்கூடிய இந்த மாயாவாத சன்னியாசிகள் சைதன்ய மகாபிரபு பார்த்து, இவர் உணர்ச்சி வசப்பட்டவரு. என்ன இந்த சன்னியாசி நம்ம கூட உட்காந்து வேதாந்தம் படிக்காம இப்படி வந்து தெருவுல பாடிட்டு ஆடிக்கிட்டு போறாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு கேட்டாங்க, ஓ இளம் சன்னியாசி, நீங்க வந்து எங்க கூட சேர்ந்து சாஸ்திரம் படிக்க வேண்டாமா? நீங்க ஏன் இப்படி தெருவுல ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடிட்டு போறீங்க? அப்போ சைதன்ய மகாபிரபு சொன்னாரு, ஒரு நாள் என் குரு மகாராஜ் என்னை கூப்பிட்டாரு, நீ ஒரு முட்டாள்னு சொன்னார். நீ ஒரு முட்டாள், உனக்கு வேதெல்லாம் படிச்சா ஒன்னும் புரியாது, இந்த நாமத்தை சொல்லு. அப்ப எப்ப அந்த குருட்ட அந்த மந்திரம் வாங்கணும், அப்ப அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சு என் கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர், சைதன்யமா அப்படி கண்ணுல இருந்து அப்படியே அருவி மாறி கண்ணீர் வந்து எதுக்கா இருக்க மேல எல்லாம் தெளிக்கும். அப்படியே உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிற்கும், நாவெல்லாம் தழுதழுக்கும். சில நேரம் அவர் அழுவாரு, சில நேரம் சிரிப்பாரு, சில நேரம் மயங்கி விழுந்துருவாரு, சில நேரம் பைத்தியக்காரனை போல ஓடுவார். அப்ப உடனே போனாரு சைதன்ய மகாபிரபு, தன் குருட்ட போய் கேட்டாரு, குரு மகாராஜ், எனக்கு எந்த மாதிரி ஒரு மந்திரம் கொடுத்தீங்க? இதை சொன்னா என்னால கட்டுப்படுத்த முடியல, எனக்கு அழுகழுகையா வருது, சிரிப்பா வருது, மயக்கமா வருது. அப்போ அவர் குரு மகாராஜ் சொன்னாரு, திஸ் வெரி குட், இது நல்ல சைன், உனக்கு நல்ல ஒரு அறிகுறி, உனக்கு கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படுது. அப்போ ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து மந்திர தீட்சை பெற்ற உடனே என்ன ஆகுது? இதயத்துல கிருஷ்ண பக்தி வெளிப்படைய ஆரம்பிக்கும். சரி, நம்ம இஸ்கான்ல வந்தோடனே நமக்கு ஜெபமாலை கொடுத்துட்டாங்க. பிரபு மாதாஜி பார்த்த உடனே நமக்கு ஜெபமாலை கொடுத்துட்டாங்க, நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்றோம். ஆனா பாருங்க, நமக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வர மாட்டேங்குது. அவர் பௌதிகம் வேணும், எனக்கு பௌதிகம் வேணும், ஆன்மீகம் ரெண்டுமே வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? கிருஷ்ணா மேல இன்னும் பூர்ணமான அன்பு வரல. அதனாலதான் நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கணும்.
அப்புறம் ஆன்மீக குரு தேர்ந்தெடுக்கும். ஆன்மீக குரு கிட்ட போய் அவருக்கு பணிவா அடக்கமா சேவை பண்ணி அவருடைய கருணை, அப்பதான் நாமத்துல ருச்சி ஏற்படும். சரி, அப்ப சாதனா பக்தியில முதலாவது முக்கியமானதும் கிருஷ்ணரை பற்றி கேட்கறது. எவ்வளவுக்குள்ள நம்ம பணிவா கிருஷ்ணரை பத்தி கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு ஏற்படும். ஆஹ் யாருக்கு கிருஷ்ணர் மேல ஈர்ப்பு ஏற்படும்? பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். பக்தர்கள் வைஷ்ணவர்கிட்ட இருந்து கேட்கணும். இன்னைக்கு வைஷ்ணவர் சங்கம் நமக்கு கிடைக்குது பிரபுபாட கருணையால. சோ பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும். ம். ஆஹ் என்ன சொல்லி பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஆஹ் சுஷ்ருஷோ சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய வாசுதேவ கதாருச்சி ஷயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். சுஷ்ருஷோ ஸ்ரத்ததானஸ்ய, ரொம்ப சுஷ்ருஷானா கேட்கறது. சுஷ்ருஷா அப்படின்னா கேட்கறது. ஸ்ரத்ததானஸ்ய, நம்பிக்கையோட. எப்போ நம்பிக்கை வரும்? வாசுதேவ கதாருச்சி, வாசுதேவருடைய கதை, கிருஷ்ண கதா, ஹரிகதா, அதுல எப்ப நமக்கு ருச்சி வரும்? சாயன் மகத் சேவையா விப்ரா புண்ணிய தீர்த்த நிஷேவனாத். ஒரு தூய பக்தருக்கு சேவை பண்றது, வைஷ்ணவருக்கு சேவை பண்றது மூலமா, வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்றது மூலமா தான் கிருஷ்ணரை பற்றி கேட்கறது நமக்கு சுவை ஏற்படும். கங்கையில போய் பல முறை குளிச்சாதான் ஒருத்தர் தூய்மை அடைவாங்க. ஆனா பக்தர் சங்கம், தூய பக்தர் சங்கம் ஒரு க்ஷண பொழுது கூட இமீடியட்டா பியூரிஃபை ஆயிடும். பிரபுபாதர் அமெரிக்கா நாட்டுக்கு போனார். அங்க எல்லாம் போதை மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கிப்பிகள்லாம் போதை மருந்து போட்டாங்க, தகாத உறவு பண்ணாங்க, ரொம்ப மோசமா வாழ்ந்தாங்க. ஆனா பிரபுபாடைய சங்கம் கிடைச்சி அவங்களாம் தூய பக்தராங்க. அதனால நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தர் சங்கத்தை பயன்படுத்தி கொள்றோமோ, அதுவும் குறிப்பா பக்தர் சங்கத்துல கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். அது பணிவாக கேட்க வேண்டும், அடக்கமாக கேட்கணும். சனாதன கோசாமி பெரும் பண்டிதர். 6 கோசாமிகள் ஒருத்தர். ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாச ரகுநாத். 6 கோசாமியில் ஒருத்தர் சனாதன கோஸ்வாமி. சனாதன கோசாமிக்கு நிறைய மொழிகள்லாம் தெரியும். அவர் 500 வருஷத்துக்கு முன்னாடி வங்காளத்துல உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர். சனோதயா, கர்நாடகா பிராமின், உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்தவர். பல மொழிகள் தெரியும். அவர் நவாப் ஹுசேன் ஷாட்ட ஒரு பெரிய மந்திரியா வேலை பார்த்தார். நவாப் ஹுசேன் ஷா அப்போ 500 வருஷத்துக்கு முன்னாடி முகலாயர்கள் இந்தியா வாழ்ந்து வந்தாங்க. அப்போ நவாப் ஹுசேன் ஷாட்ட ஒன் ஆஃப் த மினிஸ்டரா இருந்தார் சனாதன் கோஸ்வாமி. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் சைத்தன்ய மாவுடைய தாமரை பாதத்துக்கு வந்தார். அப்பவே ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் சம்பளம். 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான பொற்காசுன்னா இன்னைக்கு என்ன வேல்யூ போட்டு பாருங்க. லட்சத்துல போகும், கோடியில போகும், அவ்வளவு சம்பளம். அதையெல்லாம் விட்டுட்டு சைதன்ய மகாபுடைய தாமரை திருவடிகளை சரணடைஞ்சாங்க. சனாதன் கோசாமி எப்படி வாயில புல்லு கட்டு வச்சிருக்காரு. வாயில புல்லு கட்டு வச்சுட்டு ஒரு அடிமை மாதிரி. நீங்க அந்த காலத்துல பழைய சினிமால எல்லாம் பார்த்திருப்பீங்க. எஜமானனை பார்த்த உடனே இந்த சேவகனை மேல சட்டையெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு. தலையில உள்ள துண்டு எடுத்து கையில வச்சுக்குவாங்க, அக்கல்ல வச்சு இடுப்புல கட்டிக்குவாங்க. எஜமா சொல்லுங்க, எஜமா நான் உங்க அடிமை, நான் என்ன செய்யணும்? அவ்வளவு பணிவு. சனாதன கோஸ்வாமி சைதன்ய மகாபிரபு முன்னாடி கேட்கிறாரு, சைதன்ய மகாபிரபு, என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, எனக்கு பல மொழி தெரியும்னு சொல்றாங்க, நான் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, நான் யாருன்னு எனக்கு தெரியல. நான் யாருன்னு எனக்கு தெரியல. இங்க வீடியோல மீனா மாதாஜின்னு ஒரு மாதாஜி எனக்கு தெரியுறாங்க. மீனா மாதாஜி நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கேட்டிருக்கீங்களா யார்கிட்டயாவது? மீனா மாதாஜி நீங்க யாரு? அதுக்குள்ள ஓடிட்டாங்க அவங்க. நீங்க தெளிவா கேட்கலையே. பிரபு எங்க அம்மா தான் பிரபு. எங்க அப்படியா? எங்க அம்மா? எங்க அம்மா என்ன பண்றாங்க? தோசை சுடுறாங்களா? சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா பேர் என்ன? அழகு மீனாள். சரி, நீங்க இஸ்கானுக்கு வந்திருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணாக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் பிரபு. சரி, நீங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மீனா மாதாஜி யாரு? தெரியாது.
உங்க பேர் என்ன? உங்க பேர் என்ன? மனுஸ்ரீ பிரபு. மனுஸ்ரீ யாருன்னு தெரியுமா? மனுஸ்ரீ யாரு? சரி, யாராவது பார்த்து கேக்குறாங்க, மனுஸ்ரீ நீ யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மத்தாச்சி இவங்க அவங்க அம்மா பேரை சொல்லி இவங்களோட ஆஹ் பொண்ணுன்னு சொல்லுவேன் மத்தாச்சி. எஸ், மனுஸ்ரீ என்ன சொல்லுவாங்க? நான் மீனா மாதேவி பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை, அது பாதிதான் உண்மை. மனுஸ்ரீ வந்து மீனா மாதேவி பொண்ணு பாதிதான் உண்மை. அப்ப எது முழு உண்மை? இந்த பிறவியில மனுஸ்ரீ வந்து மீனா மாதாஜியோட பொண்ணு. அப்ப இதுக்கு முந்தைய பிறவியில மனுஸ்ரீ என்னவா இருந்தாங்க? அதுக்கு முந்தைய பிறவியில மனுஸ்ரீ என்னவா இருந்தாங்க? இனி அடுத்த பிறவியில மனுஸ்ரீ என்ன ஆக போறாங்கன்னு தெரியுமா? இந்த பிறவியில தான் இல்ல பிரபு. இந்த பிறவியில தான் மனுஸ்ரீ வந்து மீனா மாதாஜியோட பொண்ணு. அப்ப முந்தைய பிறவியில மனுஸ்ரீ என்னவா இருந்தீங்க? அப்ப மனுஸ்ரீங்கிறது யாரு? தெரியல பிரபு. தெரியலையா? அதுக்கு தான் வந்து பக்தர் சங்கத்துக்கு வரணும். நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா எல்லாம் சொல்லி தருவாங்க. மனுஸ்ரீ வந்து ஆத்மா, இந்த உடம்பு இல்ல, இல்லையா? மனுஸ்ரீ வந்து ரெட்டை ஜடை போட்டிருக்கீங்க, அதுல ரிப்பன் கட்டியிருக்கீங்களா ஜடையில? இல்ல பிரபு. ரிப்பன் கட்டலையா? சரி, அதுல ஏதாவது கிளிப் ஏதாவது குத்தி இருக்கீங்களா ஜடையில? ஆமா பிரபு. சரி, அந்த கிளிப்பு மனுஸ்ரீயா அந்த கிளிப்பு வந்து மனுஸ்ரீயோட கிளிப்பா? ஜடையில குத்தி இருக்கு. மனுஷியோட தீபம் பிரபு. கிளிப்பு மனுஸ்ரீ இல்ல, அந்த ஜடையில குத்தி இருக்கிற கிளிப்பு வந்து மனுஸ்ரீயோடது. கரெக்டா? ஆமா பிரபு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு பகவத்கீதையில? நாம் இந்த உடம்பு இல்ல, நான் ஆத்மா, இது என்னுடைய உடம்பு, ஆத்மா இந்த உடம்பை எடுத்துட்டு இருக்கு. அப்ப இந்த பாடம் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆன்மீகத்துல முதல் பாடம். நான் இந்த உடல் அல்ல, ஆத்மா. சரி, இல்லையா? இப்ப மனுஸ்ரீக்கு வந்து தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களா, இல்ல இறந்து போயிட்டாங்களா? இல்ல பிரபு. சரி, தாத்தா பாட்டி எல்லாம் எங்க போனாங்க? இறந்துட்டாங்க பிரபு. எங்க போனாங்க? எங்க இருந்து வந்தாங்க? தாத்தா பாட்டி யாரு, எங்க இருந்து வந்தாங்க, எங்க போனாங்க? இறந்து போனப்ப என்ன அழுதாங்க? ஐயோ என் தாத்தா போயிட்டாரே, என் பாட்டி போயிட்டாங்களே. அங்கேயே தானே படுத்திருந்தாங்க. நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்க தாத்தா இறந்து போனாரா, அதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரா? அதுக்கு முன்னாடி இறந்தே போயிட்டாங்க பிரபு. ஆஹ் அப்போ மனுஷிக்கு தெரியாது அவங்க தாத்தா எங்க போயிருக்காங்கன்னு, இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய பாடம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க, நம்ம ஆத்மானா நம்ம யாரு, எங்க இருந்து வந்திருக்கிறோம், இதைத்தான் நம்ம போன கிளாஸ்ல பேசிட்டு இருந்தோம். ஆத்மாவுக்கும் உடம்புக்கு என்ன சம்பந்தம், ஆத்மாவுக்கு கிருஷ்ணருக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரியா? மனுஷருக்கு ஓகே பிரபு. இதெல்லாம் ஸ்கூல்ல சொல்லி தருவாங்களா? இல்ல பிரபு. அப்ப எங்க சொல்லி தருவாங்க? இஸ்கான்ல பிரபு. எஸ், அப்ப இஸ்கானுக்கு வந்தா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வருவீங்களா? வருவேன் பிரபு. எஸ், வெரி குட். சரி, அப்போ நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பக்தர்கிட்ட இருந்து கிருஷ்ணா பத்தி கேட்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையும். அதுவும் பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், பணிவாக கேட்க வேண்டும். அப்ப சனாதன் கோசாமி சொன்னாரு, சனாதன் கோசாமி சொல்றாரு, சைத்தன்ய மகாபிரபு என்னை எல்லாரும் பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, எனக்கு வேதமெல்லாம் தெரியும்னு சொல்றாங்க, 4 வேதம் தெரியும்னு சொல்றாங்க, நான் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு தெரியல, கியாமி ஆமி மோரே ஜாப்பா தோப்பா த்ரோய், எனக்கே 3 விதமான துன்பம் வருது. அது என்னது 3 விதமான துன்பம்? பத்மா மாதாஜி தெரியுங்களா? 3 விதமான துன்பம் என்னது? வீட்டுக்காரர் திட்டுறாரு நல்லா சொல்லிடாதீங்க, அது ஒரு வகையான துன்பம் தான். ஹரே கிருஷ்ணா. आदि भौतिका आदि आत्मिका வெரி குட். அதி பௌதிக், அதி ஆத்மிக், आदि दैविक அதி பௌதிக், அதி ஆத்மிக், அதி தெய்வீக். நமக்கு உடலாலே மனதாலே வரக்கூடிய பிரச்சனை. இந்த உடம்பு என்னைக்குமே சந்தோஷம் கொடுக்குதா என்ன? தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணுது. எதிர்பாராத நோயெல்லாம் வருது, காய்ச்சல் வருது, வெயில் தாங்க முடியல. இந்த உடல் எடுத்துட்டதுனால பிரச்சனை, மனசுல பிரச்சனை. ஐயோ என்ன அவங்க திட்டாங்களே, நேத்து நல்லா தானே பேசினாங்க, இன்னைக்கு என்னை பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க என்னை பத்தி அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டாங்களே, இது மனசுல பிரச்சனை. அப்புறம் மற்ற ஜீவராசினால் பிரச்சனை, கணவரால பிரச்சனை, நிம்மதியா தூங்க போனா கொசு கூட தூங்க விட மாட்டேங்குது, கொசுனால பிரச்சனை.
இல்லையா? மற்ற ஜீவராசினால் பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை. பயங்கரமா வெயில் அடிக்குது, வெளியிலே போக முடியல, அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடும் போல இருக்கு. சோ இப்படி இந்த 3 வகையான துன்பம். இந்த கேள்வி கேட்கறதுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கை. சனாதன் கோசாமி யார்கிட்ட கேட்டாரு? சைத்தன்ய மகாபிரபுட்ட கேட்டாரு. எப்படி கேட்டாரு? பணிவாக கேட்டார். ஓ மகாபிரபு, சனாதன் கோசாமி பாருங்க, நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. நமக்கு பகவத்கீதை கிளாஸ் கேட்டா அப்பயே மறந்து போயிருது. அவ்வளவுதான் நம்ம ஞாபக சக்தி. பாருங்க, இப்ப போன வாரம் என்ன படிச்சோன்னு யாருமே சொல்லல. சாமிஜி, நேத்து கேட்டதே நாங்க நேத்து படிச்சதை கேட்டாலே சொல்ல மாட்டோம், நீங்க போன வாரம் படிச்சதை கேட்டா எப்படி சொல்றது அப்படி இல்லையா? சோ நமக்கு ஞாபக மறதி அதிகம். சோ சனாதன் கோசாமி அப்பேற்பட்ட ஒரு ஆள் அல்ல. சனாதன் கோசாமி ஒரு பெரும் பண்டிதர், 4 வேதம் அறிந்தவர், பன்மொழி திறன் படைத்தவர். ஆனா ரொம்ப பணிவாக, இவ்வளவு படிச்சிருந்தாலும் அவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் பணிவாக மகாபிரபுட்ட கேட்கிறார். ஓ குரு மகாராஜ், ஓ குருநாதா, ஓ சைத்தன்ய மகாபிரபு, சொல்லுங்க, எனக்கு ஏன் 3 வகையான துன்பம் வருது? நான் யாரு? நான் யாரு? எனக்கு ஏன் 3 வகையான துன்பம் வருது? இதுக்குதான் ஆன்மீக வாழ்க்கை. பிரபு, பிரபு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபு, பரீட்சையில மார்க் வாங்கட்டும். பிரபு என் பையனை ஆசீர்வாதம் பண்ணுங்க பிரபு, நல்ல வேலை கிடைக்கட்டும். பிரபு என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணு பிரபு, நல்ல இடத்துல கல்யாணம் வரணும். இதெல்லாம் இல்ல முக்கியமான நோக்கம். இது நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா, கட்டாயம் நடக்கும். கிருஷ்ணர் அதெல்லாம் ஒரு குறையும் வைக்க போறது இல்ல. நம்ம வாழ்க்கையில ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அந்த பக்தர் வந்து கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில வந்துட்டார். கிருஷ்ணா அவரை கவனிக்கிறாரு இல்லையா? இப்ப தூங்கிட்டு இருக்கிற என்ன ஜெகதானந்த பிரபுன்னு கூப்பிட்டானே நான் முழிச்சு பாக்குறேன், யார் என்ன கூப்பிட்டாங்க? யாரும் என்ன கூப்பிட்டாங்களே, அந்த பிரபு தான் அவனை கூப்பிட்டாரு இல்லையா? அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா உடனே பாக்குறாரு, யார் என்ன கூப்பிட்டா? அதோ அங்க மீனா, யாருது என்ன பேர் அவங்க மறந்து போயிட்டேனே, மீனா மாதாஜி பொண்ணு கூப்பிட்டாங்க. ஹரே கிருஷ்ணா, பத்மா மாதாஜி கூப்பிடுறாங்க. கிருஷ்ணா பாக்குறாரு, ஓ இவங்க என்ன கூப்பிடுறாங்க, இவங்க என்ன கூப்பிடுறாங்க. கிருஷ்ணாவுடைய கவனம் இமிடியட்டா நம்ம மேல வருது. அது நம்ம உணர்ல, அவ்வளவுதான். கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே கிருஷ்ணன் நம்மள கவனிக்கிறார். சரியா? சரி, அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திரம் வச்சு, அப்போ கிருஷ்ணரை பத்தி கேட்கும் போது, கிருஷ்ணரை பத்தி நாம ஜபிக்கும் போது நம்ம கிருஷ்ணருடைய கவனம் நம்ம பக்கம் திரும்புது. அதனால முதலாவது முக்கியமானதும் நம்ம பணிவாக கேட்க வேண்டும். அத்தாரிட்டி, அதிகாரிகள், பிரபு மாதாஜி வந்து நமக்கு பிரச்சாரம் பண்றாங்க, அவங்ககிட்ட ரொம்ப பணிவா கேட்கணும். பிரபு எனக்கு இது சொல்லி கொடுங்க, மாதாஜி எனக்கு இந்த சேவை சொல்லி கொடுங்க, இந்த சேவையை நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு பணிவாக கேட்க வேண்டும். வைஷ்ணவர்கள்ட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த பணிவு தான் பகவானை கவரும். சனாதன கோசாவுடைய பணிவு சைதன்யமா அப்படி கவர்ந்தது. அவர் அப்படியே எடுத்து தோளோட கட்டி தழுவிட்டார் சைத்தன்ய மகாபிரபு. பின் அவருக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆத்மானா என்ன, உடல்னா என்ன, பகவான் யாரு, எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதனால நம்ம பக்தர்கிட்ட ரொம்ப பணிவாக நடந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் நமக்கு சொல்லி கொடுக்குற பக்தர்களை வந்து நம்ம ரொம்ப மரியாதையோட அவங்களுக்கு சேவை பண்ணி பணிவாக அடக்கமாக கேட்க வேண்டும். அப்போ நம்ம இந்த மாதிரி வகுப்புல என்ன பண்ண போறோம்? நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். போன வாரம் எப்படி சம்பந்தா, அபிதேயா, பிரயோஜனம் 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ணருக்கு எனக்கு என்ன சம்பந்தம், அதை நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்றது, தென் அதோட ரிசல்ட் என்ன, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணன் மேல பிரேம், அன்பு. இப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்னைக்கு வகுப்புல என்ன தெரிஞ்சிட்டீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது. இன்னைக்கு வகுப்புல என்ன தெரிஞ்சிட்டீங்க? மீனா மாதாவுடைய பொண்ணு இன்னைக்கு வகுப்புல என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க? உடல் எல்லாம் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டா. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த உடல் எல்லாம் ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லணும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எப்படி சொல்லணும்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, அது ஓகே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. எந்த மனோபாவத்துல சொல்லணும்? எந்த மனோபாவத்துல? ஓகே, ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லிட்டீங்க, கரெக்ட். எந்த மனோபாவத்துல சொல்லணும்? பக்தியோட சொல்லணும். பக்தியோட சொல்லணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது? பக்தியோட சொல்லணும். அப்புறம் எந்த மாதிரி சொல்லணும்? முக்கியமா படிச்சு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோமே தேன்மொழி மாதாஜி, பணிவாக சொல்ல வேண்டும். பணிவாக சொல்ல வேண்டும், அடக்கமாக சொல்ல வேண்டும். அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கிறார். திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானீனாமானதேன கீர்த்தனிய சதாகரி.
எப்ப நம்மளால தொடர்ந்து பகவான் நாமத்தை சொல்ல முடியும்? மரத்தை விட பொறுமையா இருக்கும், உள்ளே விட பணிவா இருக்கும். இது கஷ்டம். அது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், நல்லாவே தெரியும். ஆனா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணா கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணுவார். ரொம்ப பணிவு. மரம் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கும். அது மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அது பொறுத்துக்கிட்டே இருக்கும். புல்லு மேல வந்து வண்டி ஓட்டுவாங்க, மிதிப்பாங்க, ஓடுவாங்க, பிச்சு போடுவாங்க. என்ன பண்ணாலும் அது பணிவா இருக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மரத்தை விட பொறுமையா, புல்லை விட பணி. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நான் இங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். சித்ரா மாதாஜியா ரொம்ப நல்ல பக்தி பண்ணுவாங்க. தேவகா மாதாஜி நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. கணேச பிரபு நல்லா சேவை பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். இவங்க என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. இவங்க என்னை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே, என்ன புகழவே இல்லையே, நான் அவ்வளவு சேவை பண்ணனேன், என்ன சொல்லாம விட்டுட்டாங்களே அப்படி சொல்லணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லாரையும் போலும் நம்ம எதிர்பார்க்க. இதுதான் ஒரு வைஷ்ணவருக்கான அழகு. அப்போ நம்ம பக்தர்கிட்ட இருந்து பணிவாக கேட்க வேண்டும், அடக்கமாக கேட்க வேண்டும். அப்புறம் சாதனா வந்து ரொம்ப கவனமா செய்யணும். ஏன்னா இந்த சாதனா பக்தி தான் படிப்படியா எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பு அதிகரிக்கும். இப்ப சாதனா பக்தி என்பது நம்ம கிருஷ்ணன் மேல அன்பை வளர்த்துக்கிறதுக்கான ஆச்சாரியர் வகுத்து கொடுத்த ஒரு வழிமுறை. பிரபுபாதர் வந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து பிரபு மாதாஜி ஒரு சாதனா சாட்டு கொடுப்பாங்க. இந்த சாதனா சாட்னா என்ன? சாதனானா நம்ம அன்றாட நம்ம பக்தி சேவை என்னென்ன பண்ணிருக்கிறோம், காலையில எத்தனை மணிக்கு எந்திரிச்சோம், எவ்வளவு மாலை ஜபம் செஞ்சிருக்கிறோம், பிரபுபார் புஸ்தகம் என்ன வாசிச்சிருக்கிறோம், என்ன உபன்யாசம் கேட்டோம், என்ன சேவை பண்ணோம், அதெல்லாம் இருக்கும். ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த மீனா மாத்தோட குழந்தை ஸ்கூலுக்கு போன ஒரு டைம் டேபிள் கொடுக்குறாங்க இல்லையா? இது இங்கிலீஷ் பீரியடு, இது தமிழ் பீரியடு, இது வந்து சோசியல் சயின்ஸு, இது மேக்ஸு, அதுக்கு ஒரு இது லஞ்ச் டைமு, அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் டேபிள் கொடுத்துருக்கு. அந்த மாதிரி சாதனாபத்திலும் ஒரு அட்டவணையை பின்பற்றும். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்? உங்களுக்கு சாதனா கார்டு கொடுப்பாங்க. அந்த சாதனா சார்ட்ல நீங்க ஃபில்அப் பண்ணணும். நான் இத்தனை காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், காலையில் இவ்வளவு மாலை ஜபம் செஞ்சேன், அப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டேன், இல்லை குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சேன், நான் வீட்டு வேலை செஞ்சேன், அப்புறம் கோயிலில் வந்து சேவை பண்ணேன். இந்த மாதிரி அன்றாட சேவை, அன்றாட நமக்கு என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம பரீட்சை பண்ணலாம். எவ்வளவு மாலை ஜபம் பண்ணியிருக்கோம், எவ்வளவு நேரம் புஸ்தகம் படிச்சிருக்கோம், எவ்வளவு நேரம் கிருஷ்ணரை பத்தி கேட்டிருக்கோம், பக்தர்கிட்ட இருந்து எவ்வளவு நேரம் கிளாஸ் கேட்டிருக்கோம், இதெல்லாம் குறிச்சுக்கிட்டு அதுல எப்படி படிப்படியா இன்னும் நம்ம முன்னேற்றம் அடைகிறது. அப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு சாதனா சார்ட் கொடுப்பாங்க. அந்த சாதனா சார்ட்டை வந்து நீங்க ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை குருவிட்ட அழைச்சிட்டு போவாங்க. ஆக்சுவலி நம்ம வந்து குருவோடைய முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் நம்ம குருவிட்ட போகணும், குருவிட்ட போறதுக்கு நம்ம என்னென்ன தகுதிகள் வளர்த்துக்கணும், ஆன்மீக குரு அவசியமா, இதெல்லாம் கூட நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புல தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது, பகவானை பற்றி எவ்வளவுக்குள்ள கேட்கிறோமோ அவ்வளவுக்குள்ள நம்ம கிருஷ்ணன் மேல அன்பு வரும். அது ரொம்ப பணிவா கேட்க வேண்டும், அடக்கமா கேட்க வேண்டும், பக்தர்களுக்கு சேவை செய்து கேட்க வேண்டும். அப்புறம் சாதனா வந்து நல்ல ஒழுங்கா சாதனா பக்தி, நம்ம செய்யக்கூடிய பக்தி வந்து சாதனா பக்தி. அதிகாலை எழுந்திரிக்கணும், மங்களாரத்தி அட்டன் பண்ணணும், கோயில் ரொம்ப தூரத்து இருந்தா வீட்டிலேயே மங்களாரத்தி பண்ணணும், துளசி பூஜை பண்ணணும். இந்த மாதிரி நமக்கு வந்து பக்தி யோகத்துல சில ஒழுக்க விதிமுறைகளை ப்ரோப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஒழுக்க விதிமுறைகளை ஏன் நம்ம பின்பற்றணும்? எனக்கு கிருஷ்ணர் மேல இயல்பான அன்பு இல்லை, இந்த ஒழுக்க விதிமுறை பின்பற்றுறது மூலமா அன்பு வரும்னு சொல்றாரு கிருஷ்ணா. அத சித்தம் சமாதாதும் நசக்னோஷி மயி ஸ்திரம் அப்பியாசோகேன ததோ மாம் இச்சாப்தும் தனஞ்சயா. ஓ அர்ஜுனா, உன் மனதை என் மேல நிறுத்த முடியலையா? ஆமா பிரபு, நிறுத்தவே முடியல. என் மனசை கிருஷ்ணர் மேல நிறுத்தவே முடியல. ஜெபம் பண்றேன், மனசு ஓடி போகுது. அப்ப என்ன பண்ணணும்? பக்தி யோக விதிமுறைகளை ஒழுக்கமாக பின்பற்ற வேண்டும். ஜெபம் பண்ணும்போது போன் பார்க்கறது, போன் பேசுறது எல்லாம் தவிர்த்துட்டு பகவான் நாமத்தை கவனமா ஜபிக்கணும். 10வது குற்றம் வந்து பகவான் நாமத்தை கவனக்குறைவா வச்சிருக்கணும். கவனக்குறைவா உச்சரிக்கவே கூடாது, கவனமா உச்சரிக்க வேண்டும். ஒரு வார்த்தையும் காதுல கேட்கணும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த மாதிரி நம்முடைய ஜெபம் வந்து தரமான ஜெபம், குவாலிட்டியா இருக்கும். குவாலிட்டி. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது தரமா இருக்கான்னு பாக்குறோமா? இந்த சாரி நல்ல குவாலிட்டியா இருக்கா, இந்த மிக்சி நல்ல குவாலிட்டியா இருக்கா, இந்த கம்பெனியா எல்லாம் செக் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி என்னுடைய ஜபம் குவாலிட்டியா இருக்கான்னு கிருஷ்ணர் பார்ப்பாரு. எப்படி நான் ஒரு பொருள் வாங்கும் போது அது குவாலிட்டியா இருக்கான்னு பாக்குறனோ, அதே மாதிரி நாம் செய்யும் ஜபம் குவாலிட்டியா இருக்கான்னு கிருஷ்ணர் பாக்குறேன். அப்ப நல்ல ஜபம் பண்ணணும். சாதனா கார்டு தருவாங்க, அதை நீங்க ஃபில்அப் பண்ணி நல்ல பக்தியில முன்னேற்றம் அடைஞ்சு நம்ம ஆன்மீகருடைய கருணையை பெறணும். ஆன்மீகருடைய கருணையை பெறும்போது நம்ம கிருஷ்ணருடைய கருணையை ரொம்ப சுலமா பெறலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி. ஓகே, இப்போ உங்களுக்கு ஏதாவது